பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. ஒருமித்த ஆண்டவருடைய பாதத்தில் இணைந்து தேவனை நோக்கி பார்க்க உதவி செய்ததுக்காய் கர்த்தரை துதிக்கிற இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த கால வேளையில் நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் ஆண்டவராய் இயேசு. எந்த மனுஷனையும் மீன்ஸ் ஞானமுள்ளவனாயிருந்தாலும், அறிவுள்ளவனாயிருந்தாலும், ஞானம் இல்லாதவனாயிருந்தாலும், அறிவில்லாதவனாயிருந்தாலும், படிப்பில்லாதவனாயிருந்தாலும், ஆஸ்தியோ அழகோ எதுவும் இல்லைன்னார் எந்த மனிதனையும். ஆகவேதான் தேவனுடைய தெரிந்தெடுப்பு எல்லாமே பைத்தியங்களை தெரிந்தெடுத்து ஞானிகளை வெட்கப்படுத்தும். அதனால தான் எந்த மனிதனையும் அவர் பிரகாசிப்பிக்க வல்லமையுள்ள ஒரு தேவன். இன்றைக்கு நீ இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? ஆமே, என்னென்ன இடத்தில், எந்தெந்த விதத்தில், எந்தெந்த பகுதிகளில் உனக்கு ஆமே சோர்வுகள், தொய்வுகள், ஆமேன் பலனற்ற நிலைமை, திராணியற்ற நிலைமையை உணர்கிறாயோ, பயப்படாதே. உன்னையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு விளக்காய், அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்காய் மாற்ற என் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன். எந்த மனிதனையும் ஹல்லேலூயா தேவனுக்கு எதிராய் நின்றவனை அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் மாற்றவில்லையா? ஹல்லேலூயா. சரித்திரம் எத்தனையோ சான்று பகிர்கிற இந்த நாளிலும் உன்னையும் அதே போல உன்னுடைய இயலாமையை, உன்னுடைய வெறுமையை ஆண்டவர் மாற்றி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள கர்த்தர். இந்த காலவேளையில் ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுப்போமா? சோர்ந்து போகாது. என்னால் இயலாத உன்னைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். பலனற்ற உன்னைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளியான கர்த்தர் இயேசு இன்று நம்மோடு இந்த வார்த்தையை அனுப்புகிற கர்த்தர் பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி. எந்தெந்த இடத்துல சோர்ந்து தளர்ந்து பலனற்று எனக்கு அந்தந்த திராணி இல்லை, அந்த தாளந்துகள் இல்லை என்று குறையை ஆமேன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ, ஒவ்வொருவர் மேலும் இந்த கர்த்தருடைய கிருபை, ஒவ்வொருவர் மேலும் எவரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்பதை இந்த நாளில் அறிந்து என்னையும் என் ஆண்டவர் எழும்ப பண்ண வல்லவர், என் தொழில் சிறக்க பண்ண வல்லவர், என் வேலையில் பிரகாசிக்க பண்ண வல்லவர், என் வறுமையை மாற்ற வல்லவர் என்பதை இந்த நாட்களில் விசுவாசித்து உணர்ந்த வார்த்தையை நம்பி உம்மை பற்றி கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் பிரகாசிப்பிக்கிற விளக்காய் வெளிப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே ஆண்டவராய் இயேசு. God bless you. Praise the Lord.